வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நடிகை ராதிகா. ராதிகாவை பொறுத்தவரைய கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக சினிமா உலகத்தில் இருக்காங்க. கேகே போகும் ரயில் ஆரம்பித்து இப்போ தாய்க்கிழவி அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அவங்க ஒரு பேட்டி, அதாவது 2-3 பேட்டி, அதில் சொன்ன விஷயங்களை நான் ஒரு ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் எடுத்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க நிறைய படங்கள் பார்ப்போம் வீட்டில் ஹோம் தியேட்டரில். அதில் குறிப்பாக வந்து எங்களுக்கு பிடித்தது என்னன்னா கமல் சாருடைய படங்கள், அதுவும் அவருடைய காமெடி படங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சரத்குமார்லாம் அடிக்கடி டெய்லியே கூட அவர் படங்கள் ஏதாவது ஒரு படம் பார்ப்போம். தசாவதாரம் அப்படி பார்க்கும்பொழுது எப்படி மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, இத்தனை விதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சிவகுமார் முருகேசன் அவர் வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை கேட்டுட்டு அவங்க என்ன யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி கேரக்டர், அது கொஞ்சம் தக்கு, கொஞ்சம் அராஜகம் பண்ணக்கூடிய ஒரு பாட்டி கேரக்டர், இவ்வளவுதான். ஸோ அதை படம் எடுக்கணும் அப்படின்னோடனே சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசரு இப்போ யோசிச்சிருக்காங்க, பாட்டின்னா சாதாரணமாக இருக்கக்கூடாது. கமல் சார் வந்து அந்த கிருஷ்ணவேணி பாட்டி எப்படி ஒட்டுமொத்தமாக கையிலேருந்து ஃபுல்லாக அந்த மேக்கப் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். சும்மா ஒரு வெள்ளை மேக்கப்பை போட்டு விட்டு இது பாட்டின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது, காதில் ஒரு தண்டட்டியை போட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு வந்து தசாவதாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டாராம். அப்புறம் இவங்க கமல் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னோடனே கமல் சார் மற்ற விஷயங்கள் பேசும்போது சாதாரணமாக இருப்பாராம். இந்த மாதிரி மேக்கப் அப்படின்னோடனே பயங்கர அவர் கண்ணில் வந்து ஒரு பேஷன் தெரியுமா, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, பாடி இப்படி இருக்கணும், ஃபேஸ் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இப்போ பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாய்ஸ் கொடுத்தாராம். ஸோ அவங்க வந்து அந்த மேக்கப் போட்டு இவங்க வந்தோடனே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இவங்க 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாம். 4 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பித்தா 9 மணிக்கு 4.5 hours, அதுக்கப்புறம் மேக்கப் பிரிக்கிறதுக்கு ஒரு 2.5 hours. கமல் சார்லாம் எப்படி தான் பண்ணாரோ, அவர் பண்ணப்போ இன்னும் கஷ்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அந்த முதல்ல அவர் இந்தியன் பண்ணது, அவைஷன்மிகி பண்ணது, அப்புறம் தசாவதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ கமல் சாருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி அவங்க ஜோடியாக நடித்த காலத்தில் அந்த கம்ப்ளெக்ஷன், கமல் சார் பயங்கர கலராக இருப்பார், இவங்க கருப்பாக இருப்பாங்க. ஒரு ஹக் பண்ணி நடிக்க வேண்டிய சீனு இதில் வந்து நம்ம நடித்தா எப்படி ஸ்க்ரீனில் வருமோ அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. கமல் சார் சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கம்ப்ளெக்ஷன்லாம் நீங்கள் தாராளமாக நடிங்க, இதெல்லாம் ஒன்றும் ஸ்க்ரீனில் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கி நடிக்க வச்சாராம். ஸோ அந்த 2 விஷயங்களுமே ரொம்ப பாசிட்டிவாக மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே எப்போதுமே இருந்திருக்காரு கமல் சார். இயக்குனர், ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா, அதாவது ஒளிப்பதிவு மேதை அப்படின்னே அவரை சொல்லலாம். அவர் இலங்கையில் பிறந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபிலாம் அவர் படிச்சுட்டு அவர் என்னென்னா 70கள், அந்த 70கள் காலகட்டம் கமலஹாசன், பாலு மகேந்திராலாம் இந்த சினிமா மசாலாவாக இருக்குது, இதை நம்ம மாற்றணும்னு அவங்கெல்லாம் வெறித்தனமாக இருந்த காலகட்டம், நம்ம எதாவது புதுமை பண்ணணும். அப்போ கமல் வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட, இவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன். அப்போவே 2 பேரும் பயங்கரமாக பேசுவாங்களாம், இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம மாற்றணும் அப்படின்னு பேசுவாங்களாம். நான் ஹீரோவாக வந்தால் நிச்சயமா உன்னை டைரக்டர் ஆக்குறேன் பாரான் கமல், நான் எனக்கு முதல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சா நீ தான் ஹீரோ பாரான் அவர், நம்ம 2 பேரும் ஏதாவது புதுசா பண்ணணும், இப்ப இருக்கிற ரெகுலர் மசாலா பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுவாங்களாம். ஸோ அப்படி அவங்கெல்லாம் பேசிக்கொண்டிருந்த காலம், அந்த காலம் அப்ப கரெக்டா வந்து கமல் ஹீரோ ஆயிட்டாரு. கமல் ஹீரோ ஆனது பாலு மகேந்திராக்கு ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்ப என்னன்னா அவருக்கு கோகிலா வாய்ப்பு வருது. கோகிலா படம் வந்த உடனே கன்னடத்தில் வருது கோகிலா. ஃபர்ஸ்ட் ஹீரோ கமலஹாசன் முடிவு பண்றாரு, கமலை வச்சு படம் எடுக்கிறோம், ஏன்னா கமலை இப்போ பெரிய ஆள் ஆயிட்டாரு. அப்புறம் மோகனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, மற்ற ரோஜாரமணி, ஷோபா எல்லாம் வச்சு அந்த படம் எடுக்கிறாங்க. பெரிய வெற்றி, தமிழ்நாட்டிலே 1 வருஷம் ஒண்ணுச்சு அந்த படம். ஸோ அப்புறம் மாபெரும் வெற்றி பெற்ற உடனே இப்போ என்னன்னா கமல் வந்து நமக்கு கன்னடத்தில் பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு, தமிழில் வந்து நம்ம கமலுக்கு வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு எண்ணம். ஹிட்டுன்னா நல்ல படத்தின் மூலமாக ஹிட்டு கொடுக்கணும்னு கமல் வந்து நம்ம பாலு மகேந்திராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார், தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ம. அப்படிங்கிறப்ப
அவர் அதுக்கு முன்னாடி ஏதோ 2 படங்கள்லாம் பண்ணுறாரு. அப்புறம் 3ஆம் பிறையில் இவர் வாய்ப்பு தர்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு. பட் கமலோட சேர்ந்து இவருக்கு பண்ணணும்னு ஆசை. மற்ற படங்கள் பண்ணால் கூட பட் கமலோட ஒரு படம் பண்ணணும் தமிழில் அப்படின்னு அப்படிதான் 3ஆம் பிறை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 3ஆம் பிறை கமலே வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கதையை கேட்டுட்டு ஸ்ரீதேவி, ஒவ்வொரு ஒய்ஜி மகேந்திரன், மற்ற நடிகர்கள் எல்லாம் கமலே வந்து சிபாரிசு பண்ணி அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாரு. அந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு காவியமாக மாறினது அப்படிங்கிறது தெரியும். அது ஹிந்தியில் வந்து எடுத்து அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு நமக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் பாலு மகேந்திராவுக்கு வாய்ப்பே இல்லை, அவர்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. கமலஹாசன்ட்ட போய் கடன் கேட்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வேற யார்ட்டையும் கமல் மட்டும்தான் நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்படி கேட்க போகும்பொழுது கமல் வந்து வேற கதையெல்லாம் பேசிட்டு பணத்தை பற்றி பேசாமல் கிளம்புவோன்னு அப்படி சொல்லிட்டு இவரும் சங்கடப்பட்டு கிளம்ப போறாரு. அப்போ வந்து உள்ளேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாலு இருந்தாங்க அப்படின்னு, நீங்கள் தான் அடுத்த படம் பண்ணுறீங்க நம்ம கம்பெனிக்கு அப்படின்னு. அப்படி உருவான படம் தான் சதி லீலாவதி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தில் தேவைன்னா என்னை பயன்படுத்திக்கிங்க, உங்கள் கதைக்கு யார் தேவையோ அவங்கள பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கே வரலையா. அப்புறம் இந்த படத்தில் கமல் நடிக்கிறாருன்னு அவர் நடிக்கிற காட்சிகளுக்கு மட்டும்தான் வந்தாராம். அந்த அளவு ஒருத்தர் வந்து கடன் கொடுத்தோம்னா அது வந்து அவர் தப்பா நினைப்பாருங்கிறதுக்காக அந்த நடந்த நெகிழ்வான நிகழ்வுகள் தான் கமல் பிளஸ் பாலு மகேந்திரா. அவருடைய நினைவு நாள் இன்று. அவங்க இந்த கேள்வி கேட்கப்படுது, ஒரு கம்பேரிசன் வருது. கமல் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் வாங்குறாங்க குரோக்கு கிட்ட. நம்ம கம்பேர் பண்றது இல்லை. நம்ம வந்து உலகநாயகனையும் டி ராஜேந்தர் பாக்யராஜையும் நம்ம கம்பேர் பண்றது இல்லை. இப்போ லேட்டஸ்டா வந்து என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், மம்முட்டி, மோகன்லால் இவங்க 4 பேரையும் வச்சு யார் வந்து ட்ரூ பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு GR ஓகே நம்ம குரோக் அப்படின்னு சொல்றோம்ல ட்விட்டர்ல, அதுகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கு. ரியல் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னா கமல்ஹாசன் தான். Because Kamalhasan is the only actor having silver jubilee in straight languages. அதாவது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், பெங்காலியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஸ்ட்ரைட் சில்வர் ஜூப்ளி, அதாவது 100 நாள் வெள்ளி விழா, இந்த மாதிரி படங்களை அந்த மொழி நேரடியா. அதே மாதிரி இப்ப ரஜினிகாந்த் எல்லாம் ஹிந்தியில 4th ஹீரோ 5th ஹீரோவா நடிச்சவர். கமலஹாசன் வந்து சோலோ ஹீரோவா நடிச்சவர். அது வந்து பீக், அந்த அமிதாப் பச்சன் பீக்ல இருந்த காலத்திலே ஏக் துஜே கே லியே ரிலீஸ் பண்ணி அந்த வருடத்திலேயே 2வது பிக்கஸ்ட் கிராசரா வந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படம். ஸோ அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ரெக்கார்டு அவர் பண்ணவர். அதே மாதிரி அமிதாப் பச்சன் படமே ஓடலை, அதோட வந்து அமிதாப் பச்சன் படமே ஃப்ளாப் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து கமல்ஹாசன். கமலோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு மொழியுமே இப்போ மலையாளத்தில் போய் கேட்டோம்னா அவர் எங்க மொழி நடிகர், எங்க ஊருக்காரர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையுமே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. ஹிந்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லையுமே அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. அவரை எங்க ஊர் ஆளு அப்படின்னு சொல்றது. தெலுங்குல எல்லாம் பெரிய பெரிய ஹிட் கொடுத்தவர், கன்னடத்துல பெரிய ஹிட் கொடுத்தவர், மலையாளத்துல ஏராளமான கிட்டத்தட்ட 40 படங்கள் பண்ணவர், ஹிந்தியில கிட்டத்தட்ட 16-17 படங்கள் ஹிந்தியில பண்ணவர். ஸோ அவர் தான் ட்ரூ பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு குரோக்கே சொல்லுது. அவர் மட்டும் சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் ரஜினி எடுங்க, மோகன்லால் எடுங்க, மம்முட்டி எடுங்க. அதாவது மம்முட்டிலாம் தமிழ்லேயே பெருசாக பண்ணது கிடையாது, மம்முட்டி மோகன்லால்லாம். ஸோ அதே தான் மற்ற லாங்குவேஜ்லையுமே அவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்காங்க. ரஜினி வந்து தமிழில் மட்டும்தான் ஹீரோ, மற்ற மொழிகளில் வந்து அவர் பெரிய ஹீரோ கிடையாது. ஹிந்திலலாம் அவரை வந்து சும்மா 3rd to 4th தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் இஸ் ரியல் பேன் இண்டியன் ஸ்டார். அவரோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. சிட்டிசன் படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிட்டிசன் வந்து சரவண சுப்பையா முதல்ல கமல் சார் தான் அந்த படம் நடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது, எல்லாமே பண்ணாங்க. பட் வேற படங்களில் கமல் சார் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. அஜித் பண்ணார். அப்போ ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு அப்பையும் கமல் சார் தான் ஹெல்ப் பண்ணார். இவர் போய் கேட்டுக்காரு, கமல் சார் தான் சொல்லி எல்லாம் பண்ணார். அதே மாதிரி புதிய கீதை படம் பண்ணும்பொழுது விஜய் முதல்ல கீதைன்னு தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பின்னாடி பிரச்சனைனால புதிய கீதைன்னு மாற்றினாங்க. அந்த படத்தில் விஜய்க்கு 6 விரல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த 6வது விரல் பண்ணுறதுக்கு வந்து விஜய் வந்து கமல் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. கமல் என்னன்னா அனில் பொம்ரேக்கர், அவர் தான் கமலுக்கு பிடித்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்கப் மேனு, கமலோட ஃப்ரெண்டு. அவர் வந்து சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா ஃபீல்டில் வந்து ஏராளமான ரெஃபரன்ஸ் மேக்கப்பு இது பண்ணணும். 6வது விரல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ நேராக கமல் சாருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு.